இன்டர்மீடியேட் லெவல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா? ஓகே. இன்டர்மீடியட்ல டோட்டலாக நாங்க 4 விஷயங்கள் படிக்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னு சொன்னா மார்க்கெட்டோட அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங்கோட பேசிக். எப்படி நாங்க கிரிப்டோண்டா பேசிக் என்ன, அதோட என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வந்தோமோ அதே மாதிரி. ஓகே, அதே மாதிரி தான். வாய்ஸ் கிளியரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். மழையும் பெய்யுது, பட் மேபி ஸ்டக் ஆயிடுச்சுன்னு சொன்னா சொல்லுங்க, சரியா? ஓகே. மார்க்கெட்டோட பேசிக் தன்மையை பார்ப்போம். பிறகு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இப்போ நாங்கள் வரப்போறோம், சரியா? இனிமேட் லெவலில் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஃபுல்லாகவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்ல நாங்க பார்த்தோம் எப்படி ட்ரேடிங்டா வாங்குறது விற்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுல ப்ராஃபிட் ஒன்றை மேக் பண்றதுன்னு சொன்னோம். இப்ப அதை கொஞ்சம் டீப்பா படிக்க போறோம். நாங்க எதுல வாங்குற, எதுல செல் பண்ற, எங்க வாங்குற அப்படின்னு சொல்லி ஃபுல்லா டீப்பா நாங்க அதை லேர்ன் பண்ண போறோம் இந்த ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கட்டாயமாக ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் பல தடவையும். கிரிப்டோக்கு 2 கண் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதலாவது வந்து ஃபண்டமெண்டல் இருக்கும், ரெண்டாவது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸாக இருக்கும். சரி, எவ்வளவுக்கு வேகமாக கொண்டு போயிடுமோ அவ்வளவுக்கு வேகமாக கொண்டு போய் முடிப்போம், சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னு சொன்னா அந்த மார்க்கெட்டோட பேசிக். மார்க்கெட்னா என்ன, அதோட பேசிக் தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ரெண்டாவது, இந்த புல் மார்க்கெட்னா என்ன, பியர் மார்க்கெட்னா என்ன, இது எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கும் வேற எதுக்குமாக கனெக்ஷன் இருக்குதா அப்படின்லாம் பார்ப்போம். அடுத்தது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அண்ட் மார்க்கெட்டோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சரியா? இது வந்து நாங்க சார்ட்ல அப்ளை பண்ண போகல, கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயங்களை நாங்க பார்க்கலாம் மார்க்கெட்ல. சரி, ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டை நாங்க பார்ப்போம், அதே மாதிரி மார்க்கெட்ல சைக்கிள்ஸை பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்குள்ள இந்த ஹால்விங்கையும் பத்தி சின்னதாக கதைச்சு வைப்பேன். ரைட், இப்போ நாங்கள் ஸ்லைடுக்கு போவோம். ரெண்டு மூணு பேர் பேசணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தீங்க, பேசலாமான்னு கேட்டிருந்தீங்க. நான் எஸ்டர்டே டுடே நாளைக்கு தான் ஃபுல்லாக பிஸியாக தான் இருப்பேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மண்டேல இருந்து பேசுவோம், சரியா? மண்டேல இருந்து டைம் தரணும் எல்லாருக்குமே. மெசேஜும் பார்க்கல நிறைய பேர்ட்ட, கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறதால. ஓகே. இதுல இருந்து ஒரு செஷனை ரிமூவ் பண்ணிட்டேன் நான். ஃபர்ஸ்ட்ல வந்து 5 இருந்துச்சு, ஒரு 4ஆக மாற்றி. ஓகே. இதுல மார்க்கெட்டோட பேசிக்கான தன்மைகளை பார்க்க போறோம், சரியா? அப்ப மார்க்கெட்டோட பேசிக், புல் மார்க்கெட்னா என்ன, பியர் மார்க்கெட்னா என்ன, ஏன் புல் என்று சொல்றோம், ஏன் பியர் என்று சொல்றோம். அதே மாதிரி புல் மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க, பியர் மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க, அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் என்ன செய்வாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம், சரியானே? ஓகே, மார்க்கெட்டோட ட்ரெண்டும் பார்ப்போம். ரைட், இப்போ மார்க்கெட்டோட பேசிக்கான ஒரு தன்மை இப்போ ஜோதிச்சு பாருங்க. மார்க்கெட் என்று சொல்றது என்ன? ஏன்னா பிசிக்கலாக வரும். இப்போ கிளாஸை விட்டு வெளியில வருவோம். மார்க்கெட் என்ன எங்கிட்ட பிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சந்தை என்ன அப்படிதான் சொல்லுவோம், சந்தைன்னு சொல்லுவோம், அல்லது பஜார்ன்னு சொல்லுவோம், டவுன். ஓகேயா? இந்த மார்க்கெட்ல எந்த நேரம் நடக்கும் எங்கிட்ட ஈஸ்டர்ன் சைட்ல எல்லாம் இல்ல, ஆனா ஈஸ்டர்ன் சைட்ல மேபி இருக்கலாம். இப்போ கொலம்பு அங்கங்க சிட்டி ஏரியாலாம் பார்த்தோம்னா 24 ஹவர்ஸ் என்ன செய்யும் அந்த பஜார் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, ஷாப் எல்லாம் ஓப்பன்லயே இருக்கும். எந்த ஷாப் எடுத்தாலும் சரி ஓப்பன்லயே இருக்கும். ஏன்னா so அந்த மாதிரி நைட் நைட் லைஃபோ என்ன சொல்லுவாங்க, நைட் ஃபுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப இந்த மார்க்கெட்ல, சரியா, இப்ப எங்கட மார்க்கெட்டை சொல்லுவோம். மார்க்கெட்ல இந்த 24 ஹவர்ஸும், சரியா, 7 நாளும் 24 ஹவர்ஸுமே இந்த கிரிப்டோ மார்க்கெட் ஓப்பன்ல தான் இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. ஆனா ஃபாரெக்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் வந்து வீக் டேஸ்ல மட்டும்தான் நீங்க ரைட் பண்ணீங்க, வீக் டேஸ்ல மட்டும்தான் ரைட் பண்ணுங்க. பட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னா 24 ஹவர்ஸும் 7 டேஸும் மந்த்லி 30 நாளும் இயர்ல எல்லா நாளுமே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஏனென்றால் இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பையர்ஸ் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த வேர்ல்டு வைடாவே இருக்கக்கூடியவங்க, சரியா? அப்ப உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. அப்படி டைம் இப்ப எங்களுக்கு மார்னிங்காக இருந்ததுன்னா அங்கால நாட்டுல வந்து நைட் ஆയിരിக்கும். ஸோ அங்க அவங்க தூங்குவாங்க, நாங்க இங்க ரைட் பண்ணோம். ஸோ நாங்க தூங்குவோம், அவங்க ரைட் பண்ணுவாங்க, சரியா? அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து ரன் ஆகிட்டே இருக்கு.
ஏன் வந்து ஆஹ் சரி. அப்ப இந்த மார்க்கெட்ல இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த மார்க்கெட்டை கொண்டு போக போகுது. இந்த மார்க்கெட்டை நாங்க என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிளாக நாங்க எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு படிச்சிருந்தோம்ல. எக்ஸ்சேஞ்ச் என்ன? ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், எங்களுக்கு தேவையான டிஜிட்டல் அசெட்டை வாங்கக்கூடியது, விற்கக்கூடியது, சேவ் பண்ணி வச்சு கொள்ளக்கூடியது, ஒருத்தருக்கு அனுப்பக்கூடியது, இல்லைன்னா ஒருத்தர் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது. இங்க இந்த மார்க்கெட் வந்து எதை சொல்றோம்னா எக்ஸ்சேஞ்சை சொல்றோம். இந்த மார்க்கெட்டுங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். சரியா? ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு இந்த எக்ஸ்சேஞ்ச்ல நாங்க பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். இதுல பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். எல்லாமே ஆன்லைன் ஊடாகவே நடக்கும். சரியானே? இது வந்து 24 hours into 7 வரைக்குமே நடக்கும். அதாவது 24/7 நடக்கும். அந்த விஷயத்த இதுல சொல்லிக்கிறேன். லவிங் ட்ரேடர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் பார்ட்டிசிபேட் அட் எனி டைம். திஸ் மார்க்கெட் இஸ் ஓகே. இது ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? டீசென்ட்ரலைசேஷன். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் என்னென்று அழகா சொல்லி தந்தாங்க. அடுத்து வந்து மீனிங் நோ சென்ட்ரல் அத்தாரிட்டி கவர்மெண்ட். ஓகே, அவ்வளவுதான். சரியா? அப்ப பேசிக் மார்க்கெட்டோட பேசிக் என்னது விளங்கணும். இந்த விஷயம் மட்டும் 24 ஹவர்ஸும் நீங்க நினைக்கிற டைம்ல எலிமினேட் பண்ணிக்கொள்ளே இல்லை. சரியா? 24 ஹவர்ஸும் 7 நாளும் நீங்க நினைக்கிற டைம்ல எலும்பி மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ரேட் பண்ணலே இல்லை. சரியா? வீக் டேஸ் வீக்கெண்ட் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஃபரெக்ஸ் அப்படி வெயிட் பண்ண வேண்டி கிடக்கு, இங்கே இல்லை. சரி, அதே மாதிரி இதை நாங்க எங்க செய்ய போறோம், இந்த ட்ரேடிங் எங்க செய்ய போறோம்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் செய்ய போறோம். ஒரு எக்ஸ்சேஞ்சில் செய்ய போறோம். சரியா? இந்த கிளாஸ் நடத்தினா இந்த கிளாஸ் நடந்தது இல்லையா? இந்த ஸ்லைட் காட்டல ஒரு எக்ஸ்சேஞ்ச். எஸ், அது காட்டல. எஸ், ஓகே. அப்ப இது பார்த்துட்டு போவோம். இதுக்கு பிறகுதான் அது வரணும். சரியா? அது இப்ப நம்மளோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்க போகல. சரியா? அப்ப எந்த ஓகே, பைனான்ஸ் சொல்லலாம். இதுல இந்த இந்த நாள் அடிப்படையில் சரியா? இப்ப நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண இந்த ரெண்டு தான். அதான் இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சோட லிங்க்குமே உங்களுக்கு போட்டுருக்கேன். எம்இஎக்சி ஏன் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன்னு சொன்னால், சிலவங்களுக்கு கேஒய்சி வெரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், ஐடி கார்டு இல்ல வேற வேற பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதுதான் மெயின் ரீசனாக இருந்துச்சு நான் எம்இஎக்சி வந்து யூஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டையுமே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? இப்ப இவ்வளவு காலத்துக்கு நான் யூஸ் பண்ணதுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த பைனான்ஸ் சம்பந்தமா சொல்ல போகுது. அதாவது இந்த பைனான்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்சாக இல்லாம ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாகவே இருக்க போகுது. சரியா? இங்கிலீஷ் தேவை தேவை அப்படின்னு சொன்னாலுமே நீங்க அதை பைனான்ஸ்ல லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். சரி, ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி தரேன்டா, நீங்க அதே விஷயத்தை நீங்க பைனான்ஸ்ல லேர்ன் பண்ணலாம். ஸ்பாட் ட்ரேடிங் பைனான்ஸ்ல நீங்க பார்க்கலாம். சரியா? இப்போ ஸ்பாட் ட்ரேடிங் என்ன என்று பார்க்கலாம், அது என்று பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு பிளாக் செயினை பத்தி படிக்க விருப்பமா, இதுல அகாடமி ஆஃப் சாரி பைனான்ஸ் அகாடமின்னு சொல்லி ஒரு சைட் இருக்குது. அதுல போயிட்டு நீங்க பிளாக் செயினை பத்தி படிக்கலாம், கிரிப்டோ கரன்சியை பத்தி படிக்கலாம். எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணி கொள்ளலாம். அப்ப ரிசர்ச் வைஸ் பார்த்தோம், பைனான்ஸ் தான் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டுமே ப்ரொவைட் பண்ணுது. வேற எந்த எக்ஸ்சேஞ்சுமே ப்ரொவைட் பண்ணல ரிசர்ச் அண்ட் லேர்னிங். சரியா? ஓகே. அப்ப இதுல இது பெஸ்ட் கேட்டா பைனான்ஸ். ரெண்டாவது செக்யூரிட்டி வைஸா, எஸ், செக்யூரிட்டி வைஸாக பார்த்தோம் என்று சொன்னாலும் பைனான்ஸ் தான் பெஸ்டாக இருக்க போகுது. சரியா? ஓகே. ஏன் சொல்றேன் சொன்னா, இவங்களோட அந்த ஒட்டோ என்னமோ ஒன்று புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. ஒட்டோ டிடெக்டிவ் என்னமோ, அதாவது அன்லிமிட்டடான டிரான்சாக்ஷனோ அல்லது அன்லிமிட்டட் அட்டாக்கோ உங்களோட பாஸ்வேர்டுக்கு நடக்க போகல. உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும். உங்களோட ஃபேஸை காட்டினா மட்டும்தான் திரும்ப அன்லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆப்ஷன் ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அப்ப செக்யூரிட்டி வைஸாக பார்த்தோம் என்று சொன்னாலும் பைனான்ஸ் தான். இது இது மட்டும் இல்லை, நான் சொன்ன விஷயம் மட்டும் இல்லை, எந்த ஒரு வேல போனாலும் செக்யூரிட்டி வைஸை பார்த்தோம்னா பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து பைனான்ஸ். சரியா? ரெண்டாவது ஃபீஸ். ஓகே, ஃபீஸ் வைஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பைனான்ஸை விட இந்த எம்இஎக்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஃபீஸ் வைஸாக பெஸ்டாக இருக்கு. சரியா? ஏன் அப்படின்னா பைனான்ஸ்ல நினைக்கிற மாதிரி 10%
15% 10% சம்திங் போகுது ஸ்பாட் ட்ரேட் இருக்காங்க. பிஎன்பி யூஸ் பண்ணோம்னா 10% சம்திங் என்னமோ. ஓகே, இதுல அந்த ட்ரேடிங் ஃபீஸ் வந்து மிக குறைவு இந்த எம்இஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில், மிக குறைவு. சரியா, மீன்ஸ் லைக் 0.001 அந்த மாதிரி வரும், 0.002 இப்படி வரும். எடுத்த மாதிரி ஃபீஸ் கொஞ்சம் கூட 0.01 வரலாம் சம்டைம், அல்ல 0.02 0.05 எல்லாம் வரும். சரியா, ஸ்பாட் ட்ரேடிங் ஆகட்டும் ஃபியூச்சர் ட்ரேடிங் ஆகட்டும். இதுல வந்து ஃபண்டிங் ஃபீஸ் ஒன்று இருக்குது. ஃபண்டிங் ஃபீஸ் சொல்லுவோம். அது ஃபண்டிங் ஃபீஸ் வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் டீப்பா நாங்க லேர்ன் பண்ணோம்னா அதை வச்சு கொண்டு ரேட் பண்ணுவோம் ஃபண்டிங் ஃபீஸ். அதாவது ஃபண்டிங் ஃபீ ஃபண்டிங் ஃபீ என்று சொன்னா ஃபண்டிங் ரேட் என்று சொல்லுவோம். சரியா, ஃபண்டிங் ரேட் என்று சொல்லுவோம். அந்த ரேட் வந்து எவ்ரி 4 ஹவர்ஸுக்கு ஒருக்கா மாறும். சரியா, 4 ஹவர்ஸுக்கு மாறக்குள்ள எங்களுக்கு இங்க இருந்து ஃபீஸ் வந்து டிடெக்ட் ஆகும். பொசிஷன் ஓப்பன்ல இருந்துச்சு அப்படிலாம் இருக்குது நிறைய இருக்குதுக்குள்ள பின்னால சொல்லி தரேன். அப்ப இந்த ஃபண்டிங் ரேட் வந்து மைனஸா இருக்குதா நெகட்டிவா இருக்குதா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி கிடக்குது. அதே மாதிரி என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஃபண்டிங் ஃபீங்கிறது இந்த போவர் கொடுக்காம டிடெக்ட் ஆகும். இது பெரிய அமௌண்ட், இது பெரிய அமௌண்ட். இதை பொறுத்து என்று சொன்னால் ட்ரேடிங் வால்யூமை பொறுத்து. சரி, கொஞ்சம் டீப்பான விஷயம் இந்த ஃபண்டிங் ரேட் அப்படிங்கிறது. நாங்கள் ஃபண்டிங் ரேட் சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பாட் ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பிரைஸுக்கும் ஃபியூச்சர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பிரைஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபீஸ் வைஸ் நாங்க பார்த்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த யூஐ செல்லும். யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்ல நான் ரெண்டுக்குமே செல்லும். பைனான்ஸும் நல்லதான், எம்இஎக்ஸும் நல்லதான். ஈவன் எம்இஎக்சி அப்படிங்கிறது பைனான்ஸை விட இன்னும் ஈஸியா தான் நிற்கும். நல்லா இருக்கும். யூஐ வந்து பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். சில ட்ரேட் ஃபீச்சர் ட்ரேட்ல பண்ணீங்கன்னா அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் பைனான்ஸை விட. சரி, நான் யூஸ் பண்ணதுல சொல்றேன். பைனான்ஸை விட இந்த ஃபியூச்சர் ரேட் பண்றதுக்கு எம்இஎக்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க, அவ்வளவு ஸ்மூத்தா ஒர்க் ஆகும். சரியா, நல்லா இருக்கும் யூஸ் பண்றது. ஃபியூச்சர் ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஸ்பாட் ட்ரேடிங் தான். சரியா, நல்லா நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ரெண்டோட யூஐயும் பாருங்க. எம்இஎக்சி பெஸ்டா இருக்கும் கம்பேர்ட் டு பைனான்ஸ். சரியா, ஓகே. அப்ப என்னுடைய ஒப்பீனியன், உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குமே. ஸோ அதை பொறுத்து இருக்குது. அடுத்தது இந்த ட்ரேடிங் இன்டர்ஃபேஸ். ட்ரேடிங் இன்டர்ஃபேஸ் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஃபியூச்சர் ட்ரேட் ஸ்பாட் ட்ரேட் பண்றது. சரியா, யூசர் இன்டர்ஃபேஸ் அதுக்குள்ள வரப்போகுது. யூஎக்ஸ்ங்கிறது வேற, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூஎக்ஸ் சொன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பெஸ்டா இருக்கும் பைனான்ஸ் தான். ஏன்னா ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இல்ல, லேர்னிங் பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது. அதே சமயம் உங்களோட ட்ரெடிஷ்னல் மணியை வந்து கிரிப்டோ கரன்சியாக மாற்றணும் என்று சொன்னா இது ரெண்டுலையுமே பைனான்ஸ்ல மட்டும்தான் மாத்தலாம். அதாவது P2P ரேடிங் ஊடாக, P2P ரேடிங்கின் ஊடாக. சரியா, உங்களோட ட்ரெடிஷ்னல் மணியை உங்களோட காசுல உங்களோட கையில இருக்கக்கூடிய 1000 ரூபிய கிரிப்டோ கரன்சியா மாத்தணும் என்று சொன்னா அதை P2P தான் ரேட் பண்ணணும். P2P ரேட் பண்ணணும்னு சொன்னா P2P எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச்ல இருக்குதோ அதுல மட்டும்தான் ரேட் பண்ணிக்கணும். அதுல இந்த பைனான்ஸ்லயுமே இருக்கு. அடுத்தது இந்த OKX அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச்லயும் இருக்கு. சரியா, அப்ப அப்ப நீங்க எதை யூஸ் ரெண்டும் யூஸ் பண்ணுங்க. சரியா, பிரச்சனை ஒன்றே இல்லை. இதையும் யூஸ் பண்ணுங்க, இதையும் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது இந்த எம்இஎக்ஸ் சொன்னா நிறைய ஏர்லியாக லிஸ்ட் ஆகக்கூடிய ப்ரொஜெக்டை வாங்கலாம். பைனான்ஸ்ல நாங்க இந்த ப்ரொஜெக்டை லிஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க, பட் லிஸ்ட் ஆயிருக்க மாட்டான். ஆனா இதே ப்ரொஜெக்ட் எம்இஎக்ஸ்ல ஒரு 1 வீக்கு கேட்கோ, அல்லது 2 மந்த் கேட்கோ, அல்லது 3 மந்த்ஸ் கேட்கோ, அல்லது 1 இயர் கேட்கோ வந்து என்ன லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, ஏர்லியா நாங்க ஒரு கோயினை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் எம்இஎக்ஸ்ல. அடுத்து நிறைய மீம்ஸ் கோயினை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க எம்இஎக்ஸ்ல. சரியா, அப்ப அந்த வகையில எனக்கு எம்இஎக்சி ஓகே. சரியானே. அடுத்தது இந்த விஷயம் சொல்லி தந்திப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க. தெரியாது பாஸ்வேர்ட் போடுறது எப்படி, டூ அத்தென்டிஃபிகேஷன். ஓகே, இன்னொரு பிரச்சனைக்கு நிறைய பேர் கேட்டது டூ அத்தென்டிஃபிகேஷன் லொக்கேட்டிஜ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட ஃபிங்கர் பிரிண்டையோ அல்லது ஃபேஸ் லோக்கோ அல்லது மொபைல்ல போட்டிருக்கக்கூடிய லோக்கோ அல்லது ஐபோன் யூசராக இருந்தீங்கன்னா ஐக்ளவுட் லோக்கோ அது என்னமோ சரி கொடுத்து அதை எனபிள் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, அவாய்ட் பண்ண தேவையில்லை. அவாய்ட் பண்ணீங்கன்னா பெக் ஆகிட்டே இருக்குங்க, உள்ளுக்கு போகாது. சரியா, எக்ஸப்ட் பண்ணிட்டு போங்க. இந்த விஷயம் சரியான. இதை முடிச்சுட்டு இப்ப நம்ம திரும்ப பழைய இடத்துக்கு போவோம். அப்ப நாங்க இந்த ரேட் எல்லாம் எங்க செய்ய போறோம், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சில் செய்ய போறோம். நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சில் செய்ய போறோம். என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் சொல்லி. அடுத்த பியர் மார்க்கெட் அண்ட் புல் மார்க்கெட். பியர் மார்க்கெட் என்றா என்ன,
புல் மார்க்கெட் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்ப நீங்க இருக்கக்கூடிய காலப்பகுதி வந்து புல் மார்க்கெட் என்ன சொல்றது, ப்ரீ புல் மார்க்கெட்னு சொல்லலாம். ஒரு ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது ஒஃபிஷியலா, அல்லது ஒரு அல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னா அதுக்கான ரிவர்சல் மாதிரி இதை நாங்க பார்க்கலாம் புல் மார்க்கெட். சரியா? இப்ப நீங்க பாக்குறது இல்ல பிடிசியோட பம்ப் 68,000, 58,000 சொச்சத்துல இருந்து 93,000 வரைக்கும், அதெல்லாம் இல்ல பம்ப். வேற லெவலா பம்ப் இருக்கும். சில கரெக்ஷனே எடுக்காது, போய்க்கிட்டே இருக்கும். மந்த் கேண்டில் வந்து கிரீன் கலராகவே இருக்கும். அதான் புல் மார்க்கெட். சரியா? வேற லெவலா இருக்கும். பரபோலிக் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரி. ஓகே. இதுல பியர் மார்க்கெட், புல் மார்க்கெட். அப்ப பியர் மார்க்கெட் என்ன, புல் மார்க்கெட் என்ன? பியர் மார்க்கெட் சொன்னா ஆஹ், என்ன இது, புல். எருமை இல்ல, எருதுன்னு சொல்லுவோமா, என்னமோ சொல்லுவாங்க. காளை மாடு, சாரி, காளை மாடு. ஓகே, காளை. ஓ, காளை. அப்ப இது என்னது, கரடி. இது வந்து காளை. சரி. இப்ப இதை வந்து நாங்க ரெட்ல போட்டுக்கிறோம், இதை வந்து நாங்க கிரீனா போட்டு. இது வந்து ஒரு சைக்காலஜி. ரெட்டாக இருந்தா டேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி, கிரீனாக இருந்தா ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த கிரீனா வாரது என்னன்னு சொன்னா பிரைஸ் வந்து கூடி கொண்டு போறது ஒரு சினாரியோ, அந்த மாதிரி ரேடிங்ல இருக்குது. ரெட் அப்படின்னு சொன்னா பிரைஸ் வந்து குறைகிறது அல்லது லொஸ் ஆகுறது அப்படின்ற மாதிரி. சரி, அது ப்ராஃபிட்டபிள் மேல போகுது அந்த மாதிரி சொல்றது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஞ்சரானது, லொஸ் ஆகலாமா அப்படின்ற மாதிரி நெகட்டிவ். சரியா? இது வந்து ரெட் கலர்ல போட்டிருக்கு. ஓகே. இந்த கரடி இருக்கு தானே, கரடி. கரடி வந்து என்ன செய்வாங்கடா, ஒருத்தர் கொலை செய்யணுமாம் அல்லது ஒருத்தரை எஸ் கொலை செய்யணும் சொன்னா, இந்த கதைக்குத்தான் மேபி உண்மையாகவும் இருக்கலாம். சரி, அந்த மரத்துல எல்லாம் ஏற அந்த ஏதோ ஒரு கார்ட்டூன்ல நானும் பார்த்திருக்கேன். சரி, அந்த மரத்துல எல்லாம் ஏறுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல போயிட்டு ஒருத்தரை கீழே தள்ளி விடுமா. ஒரு உயரத்துல, மரத்துல இல்ல, ஒரு உயரத்துக்கு போனாங்கன்னா அங்கிருந்து அவரை தள்ளி விட்டு கீழே விழுந்ததுக்கு போறதானா, கீழே வந்தானா அவங்கள கொட்டுறது. பொய்ய தெரியாது சொல்றேன்னா, கேள்விப்பட்டது சொல்றேன், நான் ரீட் பண்ணது. கீழே விழுத்தாட்டிட்டு தானா அவரை என்ன நட செஞ்சுவாங்க. சரியா? அப்படி. அப்ப அப்ப என்ன சொல்ல வரேன்டா, இந்த கரடியை போட்டாங்கடா பியர் மார்க்கெட் சொன்னா கீழே தள்ளி விடுறது, கீழே விழுந்துடும். சரியா? டவுன் ட்ரெண்ட். சரியா? மேல இருந்து ஒரு தடவை கீழே தள்ளி விடுற மாதிரி நினைச்சுக்கொள்ளுவாங்க. அதாவது பிரைஸ் வந்து ஒரு $50 இருக்குதுன்னு சொன்னா அது அப்படியே கீழே விழுந்துடும். கீழே விழுந்த எவ்வளவு குறைஞ்சிட்டானே வரப்போகுது, அப்போ ஒரு $20 வந்து நிற்கும். ஸோ இதை நாங்க பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஒரு ஒன்பது இல்ல, டோட்டல் மார்க்கெட் கேப்பே கீழே விழ போகும். சரியா? தான் பியர் மார்க்கெட்னு சொல்றது. அப்ப இந்த பியர் மார்க்கெட்டை நாங்க வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஒரு பிகினர் ட்ரேடர் மாதிரி இல்லாம கொஞ்சம் டீப்பா இறங்கி பார்த்தோம்னு சொன்னா இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு யாரு காரணம்னு சொன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். சரி, வால்ஸ் தான் காரணம். சரியா? வேர்ல்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வேர்ல்ஸ் என்ன சொல்றவங்க ஒரு 50,000 பிட்காயினுக்கு மேல இருக்கிறாங்க. சரியா? சரி, இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லாவே மேல் எடுத்துட்டு போவாங்க. சரி, நல்லா மேல் எடுத்துட்டு போய் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணி கொண்டு வெளியில எடுத்துட்டு வருவாங்க. இந்த டைம்ல என்ன செய்யணும்னா மார்க்கெட் அதோட அந்த ஸ்ட்ரென்த்தை விட்டு குறைஞ்சு 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 கீழே வரும். அந்த டைம்ல என்ன நடக்கும்னா இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸும், சரியா, ரீட்டைல் ட்ரேடர்ஸும் இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா மார்க்கெட்ல இதை அவதானிச்சு கீழே வந்துடும். அதாவது ஓகே, மார்க்கெட் வந்து கீழே விழ போகுது அப்படின்ற மாதிரி. இப்ப நாங்க சொல்லுவோமே டம்ப் ஆக போகுது, கடுமையா டம்ப் ஆக போகுது அல்லது விழ போகுது, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு. இதெல்லாம் யாரு காரணம்? போல்ஸ் தான் காரணம். சரியா? கீழே கொண்டு வார மாதிரி வந்துட்டு மேல அடிச்சு போயிடுவாங்க, அல்லது கீழே அப்படியே வார மாதிரி வந்துட்டு நல்லாவே கீழே இறக்கிட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே யாரு செய்யறதுன்னா வேர்ல்ட் செய்யறது. இதுக்கு பெனிக் ஆகிறது யாருன்னு சொன்னா இன்வெஸ்டர்ஸும் ரீட்டைல். இன்வெஸ்டர்ஸ் சொன்னா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எங்களை போல வாங்கி வாங்கி செல் பண்றது, ப்ராஃபிட் எடுக்க அந்த மாதிரி. நான் வந்து இன்வெஸ்டர், நான் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்றேன். ஃபியூச்சர் ரேட் சும்மா ஒரு எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி செஞ்சுட்டு போறேன். நான் வந்து ஒரு ஸ்போர்ட் ட்ரேடரா அது சொல்லிப்பேன். நான் வந்து பியூரான ஒரு பிரேக் அவுட் அண்ட் ஸ்விங் ஸ்போர்ட் ட்ரேடர். சரி, நான் ஃபியூச்சர் ரேட் அந்த அளவுக்கு இல்லை. சரியா? அப்ப சரி, அப்ப இதுதான். சரி, அப்ப இதுல இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை செஞ்சு கொள்வாங்க. அதாவது செஞ்சு கொள்வாங்கன்னு சொன்னா மார்க்கெட் கீழே விழுறத பார்த்து என்ன சொன்னா ஒரு பெயிண்டால அடிப்பாங்க. பெனிக் செல்லிங்னா பயத்துல செல் பண்றது, இதுக்கு கீழே நல்லா விழுந்துரும் அப்படின்னு ஒரு பயத்துல செல் பண்றதுதான் அங்க ஒரு செல்லிங் ப்ரெஷரை உருவாக்கும். சரியா? அந்த ப்ரெஷர் என்னத்தை லீட் பண்றது, மார்க்கெட்டை கிராஷ் ஆக்கி விடும். சரியா? இன்னுமே பெனிக்க கூட்டி நல்லாவே கிராஷ் பண்ணி விட்டு மார்க்கெட் நல்லாவே கீழே விடுது. இப்படி விழக்கொள்ள திரும்ப வேல்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால்
அதை திரும்ப பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை எப்படி பை பண்ணாங்கன்னா, எப்படி மேல கொண்டு போயிட்டு மெதுவா மெதுவா செல் பண்ணினாங்களோ அதே மாதிரி கீழே இருந்து மெதுவா 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 பை பண்ணுவாங்க. இந்த மெதுவா மெதுவா பை பண்ற ஒரு ஒரு பீரியட் நாங்க இதெல்லாம் ஜஸ்ட் நான் சொல்ற மாதிரி குயிக்கால நடக்காது. ஒரு 2 இயர்ஸுக்குள்ள இந்த ஒரு வட்டம் ஒன்று நடக்கும். சரி, 2 இயர்ஸ் எடுக்கும் ஒரு பிஎம் மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகி பாட்டம் அவுட் ஆகுது. சரி, பாட்டம் அவுட்னு சொன்னால் கீழே பிரைஸ் வந்து கீழே வந்து அங்கிருந்து மேல போக ஸ்டார்ட் ஆகுது. சரி, பாட்டம் அவுட் சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் இப்ப நடக்கும்போது ஒரு வாட்டம் சாரி 2 இயர் 2.5 சரி ஓகே. இல்ல இல்ல கதைக்கு இல்லை. நான் கண்ணுல ஏதோ தரமான அடி இருந்தது. இதுல பேன் வணக்கம். ஒரு ஒரு செல்லிங் ப்ரெஷரை கொடுத்து கட் வந்து கீழே வருது. அப்ப இது எல்லாமே ஒரு என்னது ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் அந்த மாதிரி நடக்க போகுது. இது வந்து வேர்ல்ட்ஸ் செய்யற வேலை. பிஹைண்ட்ல பாருங்க, just இந்த பியர் மார்க்கெட் வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணிவிட மாட்டாங்க. சரியா, பின்னால ஏதாவது ஒரு ரீசனை கிளப்பி விடுவாங்க. ஏதாவது ஒரு ரீசனை வச்சுதான் பியர் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். நல்லா விளையாடணும். சரியா, ஏதாவது ஒரு ரீசனை பேஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு பட் அடிக்கலாம். சரியா, அல்லது ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் அடிக்கலாம். பட் ஃபேக் நியூஸ் எல்லாம் உண்டா, அல்லது என்ன சொல்றது, ஒரு பெனிக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். அது எல்லாத்தையுமே பண்ணித்தான் இந்த பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. So, அதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டேன். எக்கனாமிக்ல இருக்கக்கூடிய சில டவுன் ட்ரெண்ட்ஸ், எக்கனாமிக் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரேட் கட் எல்லாமே தானே, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது, எஃப்எம்சி மீட்டிங்ல அந்த வட்டி வீதம் அதெல்லாமே தானே. அடுத்தது எம்ப்ளாயர் ரேட், அதெல்லாமே வச்சு பேஸ்ட் பண்ணி தான் இந்த பியோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். சரியா, இதெல்லாம் நான் உங்களுக்கு சார்ட்ல பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளோட காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக மெயின்டெனன்ஸ்ல கிடக்கும். சரி, நான் ட்ரேடிங் ஓகே. பிடிசியோட சார்ட் உங்க அவர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பியர் மார்க்கெட்டோ புல் மார்க்கெட்டோ என்ன வண்டியிலாம் அவர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளாக நாங்க இங்க எடுப்போம். சரி, இங்க பியர் மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குது.
வீக்லி சார்ட்ல வச்சிருக்கேன். அப்போ ஒரு வீக்ல இருக்கக்கூடிய டேட்ஸ் வர போகுது இது சரியா. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கடா 2028 ஸ்டார்ட் இறுதியமாக சரியா. அப்ப இருந்து அல்லது இந்த 3 4 கேண்டில் சூப்பர் நியூஸ் வந்து சரியா. பார்ப்போம் நம்ம ஏதாவது பேர் நியூஸ் வந்தீங்க இப்ப 2021 நவம்பர். ஒரு பேர் நியூஸ் வந்திருக்கு சரியா. சரி பார்ப்போமே. FTX collapse. FTX ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் கேட்ட கன்ஃபார்ம் FTX கொலாப்ஸ் எப்போ நடந்தது? FTX கதை தெரியுமா? 22 நவம்பர். இது 21 நாங்க பார்த்துட்டோம் இல்லையா. 22 சொன்னா அது இங்க வர்றது. இந்த அது இந்த இந்த பெரிய ஒரு கேண்டில் வந்திருக்குது. 20,000 21,000 இது FTX அதில் ட்ரிகர் பண்ணிட்டு நாங்க 2021 தான் பார்க்கணும் பார்க்க போறோம். கொரோனா பேண்டமிக் டேட் எப்போ என்னன்னு சொன்னாங்க? வேர்ல்ட் WHO சொல்லுவாங்க. மறந்துட்டேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO. பாப்போம் பாருங்க. ஏதோ ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணிக்கலாம் அது சரியா. ஏதாவது ஒரு வியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது இருந்துச்சுன்னா 2020 மார்ச் இங்கேயுமே ஒரு சின்ன அடி விழுந்திருக்கும். 2020 மார்ச் தான் பார்ப்போமே. சரியா. இது நியூஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஃபண்ட். இது வந்து பெண்டமிக்கால வந்ததா. இங்க மார்ச் ஸ்டார்ட் ஆகலாம். பிப்ரவரி மார்ச்ல இருந்து இவ்வளவு இது வந்து கொரோனா பெண்டமிக்கால வந்து 58% வந்திருக்குது. 10,000 பேர் கிட்டத்தட்ட 9,000.
சரி அந்த டேட்டை நான் உங்களுக்கு சொல்றேன்னா நான் டேட்டை கண்டுபிடிச்சு சொல்றேன். இந்த டேட்டான்னு சொன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுக்கும். ஓகே உங்களோட எலோன்ட ட்வீட்டை பார்ப்போம். எலோன் வந்து ஒரு ட்வீட் போட்டானே. ஆஹ் ஆனா இதுல வந்து இந்த டேட் வந்து மிஸ்டேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சுத்தப்படி இல்லை எனக்கு நவம்பர் இருக்குது. நவம்பர் மார்ச்ல ஜனவரி பிப்ரவரி மே மார்ச் எனக்கு ஓகே. இந்த நவம்பர் ஆகுதுன்னா எலோன் சரியா. இதுக்கு காரணம் எலோன் என்ன சொல்லிட்டாங்கன்னா வரலையாகுமா டெஸ்லா வில் நோ லோங்கர் அக்செப்ட் பிட்காயின் காசு கேன்சல் ஆயிட்டா. இதோட பிரைஸ் வந்து எலோன் வந்து ட்வீட் போட்டியான எத்தனையாம் ஆண்டு ஒரு சரியா சும்மா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கரெக்ஷனுமே வந்து ஒவ்வொரு இதை வந்து பேஸ் பண்ணி தான் நிற்கும். மேபி இது வந்து அடுத்து சைனா சைனா அடிக்கடி பேர்ன் பண்ணுவான் அன்பேர்ன் பண்ணிடுவான். மேபி சைனாவோட பேட் நியூஸ் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு அந்த ஒரு இயர் மார்க் மார்ச் மாசம் மார்ச்ல நியூஸ் வந்து மே மே மந்த் போல 12 13 அதிகமாக பேசப்பட்டிருக்கு. அப்ப மே மாதம் சொல்லிக்கலாம். ஸோ மே மாதத்துல இருந்து இந்த டம்ப் வந்து நவம்பர் மாசம் வந்தது. இப்போ நம்ம சைனா பார்ப்போம். சைனா மேபி இந்த பேன் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் காட்டுறேன்டா இது நான் காட்ட தேவையில்லை பயன்படுத்திட்டு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா அதை ட்ரிகர் பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி விளையாடலாம். ஓகே இவர் அதான் இருக்கணும். என்ன சைனா சென்ட்ரல் பேங்க் has announced that all transactions of cryptocurrencies are illegal, effectively banning digital tokens such as Bitcoin. விஷுவல் கரன்சி ரிலேட்டட் பிசினஸ் இது எப்போ வந்திருக்குதுன்னு சொன்னா செப்டம்பர் 24 செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் எஸ் இதான் ட்ரிகர் பண்ணிக்கணும் ஷுவரா. செப்டம்பர் 29 அப்ப 29 செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் கன்சல்டேஷன் இங்க சரியா. ஓகே
இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட்ல நியூஸ் வர்றது இந்த இடத்துல. சரியா? சரி, நியூஸ் வர்றது இந்த இடத்துல செப்டம்பர் தானே. ஓகே, இந்த இந்த மந்த் வந்து நியூஸ் வருது. ஓகே, இவ்வளவுமே கீழே வந்திருக்குது. திரும்ப ஒரு தடவை மேல கொண்டு போறாங்க. இது என்னதுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பைக் தருவோம் உங்களுக்கு. சரியா? இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டொப்லஸையுமே கட் பண்றதுக்காக தான் கிட்ட மேல கொண்டு போவாங்க. சரியா? இந்த இது ஸோ இது இங்க பிஏ கொண்டு வந்து இங்க எவ்வளவுமே ஃபுல்லா ஹைப் பண்ணிட்டு அங்க இருந்து மார்க்கெட்டை இறங்க பிடிச்சதுதான். சரியா? சரியா? அப்ப எலோனோட ட்வீட் வந்து இங்க தாக்குது. சைனாவோட பேனிங், பிட்காயின் பேனிங் வந்து இங்க வச்சு அதுக்கப்புறம் இங்க இருந்து ஃபுல்லாவே கரெக்ஷனை கொண்டு வராங்க. சரியா? ஓகே, சிம்பிள், இவ்வளவுதான். சரியா? அப்ப இதுல என்ன விளங்கணும் சொன்னா, ஒரு பியர் மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணி விடுறது ஒரு பேட் நியூஸா இருக்கும். அப்ப அதே மாதிரி தான் ஒரு புல் மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணி விடுறதும் ஒரு குட் நியூஸ். சரியா? ஒரு ஒரு குட் நியூஸ். நியூஸ் ரெண்டுமே நியூஸ்ல இம்பெக்ட் ஆகும். அது பேட் நியூஸாக இருந்த ஆகும், புல் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னு சொன்னா குட் நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வேணும்னே மார்க்கெட்ல கொண்டு வரப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரியா? இது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி நடக்கிறது இந்த மாதிரி. சரியானே? ஓகே. அப்ப சரி, இவ்வளவும் நடக்குது பியமாக. அப்ப நாங்க என்ன செய்யறது? இப்ப இப்படிலாம் செஞ்சுட்டு வேர்ல்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த நல்லா நிறைய காசு வச்சுக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது யார் என்று சொன்னால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சு நல்லா எக்ஸ்பர்ட் ஆனவங்க என்ன பண்ணி சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக accumulate பண்ணிப்பாங்க. இப்பண்டா இதுதான் இதோட பாட்டம்ஸ், இதுக்கு கீழே வந்து போகாது, பிட்காயின் போகாது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னா மார்க்கெட்டை அங்கிருந்து சைட் வேல மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, அதை நாங்க அக்யூமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நாங்க படிக்கணும் டீப்பா தான் கீழே தான் நிக்குது மார்க்கெட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் இதுல படிப்போம். ஜஸ்ட் மட்டும் சொல்றேன். சரியா? மார்க்கெட்டை சைட் வேல மூவ் பண்றதுக்கு சைட் வேல மூவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. சரி, இங்க இருக்கு. சரி, இங்க இருந்து அப்படியே சைட் வே ஸ்டார்ட் ஆயிடும். எத்தனை மாசம்? நவம்பர், நவம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும். சரி, அவ்வளவுமே சைட் வேணும் போது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பாதை பார்த்தோம் சொன்னா. சரி, அது சின்ன ஒரு பாதை பார்த்தோம்னா இங்க சைட் பேஸ் இருக்கு. இது ஒரு லார்ஜ் டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவுமே எனக்கு ஒரு சைட் பேஸ் தான் வரப்போகுது. சரி, இதுக்கு பிறகுதான் என் இதுல விடுறது அழகான பிரேக் அவுட் காட்டுறதுனால ஸோ இவ்வளவுமே சைட் வே மார்க்கெட் ஆகிருக்கும். இங்க இருந்து ஓகே, இதை எப்படி ஃபைன் பண்ணிப்பாங்க? சிம்பிள், கீழ இருந்து எங்களுக்கு ஒரு அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் போட்டவங்க, அப்ப நம்ம டெக்னிக்கல் ஆக இருந்தாருன்னு கீழ இருந்து சிம்பிளா எனக்கு ஒரு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படி போட்டு விட்டுப்பாரு. சரியா? இங்க இருந்து தைச்சாலும் இங்க இருந்து தைச்சாலும் இங்க இருந்து தைச்சாலும் அப்ப கட்டாயமா இங்க வந்து எனக்கு போட்டமா ஆகும். ஸோ இங்க வந்து கன்ஃபார்மா தெரியும் இங்க இருந்து பவுன்ஸ் ஆக போய் என்ன செய்வாங்க, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சேம் மார்க்கெட் அப்படியே மேல போகும். சரியா? ஓகே, இதுக்கு இன்னும் பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் காட்டலாம். அந்த சைட் இதுல கிடக்குது, ஏடபிள்யூ. சரி, காட்டு இந்த கடைசியா டோர்போ, டோர்போ ஒரு மீம் கோயின். சரியா? இந்த ட்ரெண்ட் லைன்ல காட்டுறாங்க டெக்னிக்கல் வந்து சொல்லி இங்கே காட்டுறாங்க. அந்த இந்த இந்த line அப்படிங்கிறதால பெரிய ஒரு லைன் இருக்கு. சரியா? இப்ப நான் 1 வீக் லைனை கதைக்கல, இன்னொரு லைன் ஒன்ற கதைக்கு வந்து கொஞ்சம் கூட நான் இதை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்படி ஒரு பெரிய ஒரு லைன் ஒன்று இருக்குது. சரியா? இது எப்படி இருக்கு? இப்போ 1 டே சார்ட்டுக்கு மாத்திட்டு ஒரு லைன் ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ரைட், இவரை டெலிட் சரியா? 1 வீக் கிட்ட டெலிட் பண்ணி நான் 1 டேல வச்சு காட்டுறேன். இப்ப இதுல பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன்ல கிளிக் ஆகி நான் என்ன செய்வாராம்னா பம்ப் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன், இது ட்ரெண்ட் லைன், நாங்க இது ட்ரெண்ட் லைன் அப்படி சொல்லுவோம். நாங்க டீப்பா படிக்கணும் ட்ரெண்ட் லைன் லெவல். யூடியூப்ல பார்த்ததோ டிக்டாக்ல பார்த்ததோ வேற எங்க படிச்சா எல்லாமே இல்ல, வேற டெக்னிக்கல் நம்மளை விட இங்க இதெல்லாமே நான் வந்து டச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, டச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருந்து எல்லாமே இங்கிலீஷ் சப்போர்ட் எடுத்து இந்த லைனை தொட்ட என்ன செய்றாரு, மேல போறாரு. வருதா? இந்த லைனை தொட்டாரு அப்படின்னு சொன்னா இங்க தொட்டாரு அப்படியே மேல போறாரு. அப்புறம் இங்க என்ன செய்றாரு, தொட்டாரு அப்படியே மேல போறாரு. திரும்பி தொட்டாரு, தொட்டிட்டாரு அப்படியே மேல போயிருக்காரு. சரியா? இப்ப நான் கடைசியா
ஒரு சிக்னல் அந்த நாங்க எல்லாரும் பார்க்கலாம்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி, அது மாதிரி ஏகப்பட்ட சிக்னல் இருக்குது. இதுல இங்க இருந்து சரியா நாங்க ட்ரேட் எடுத்தாடா இங்க இருந்து சரி நவம்பர் 13. எஸ், எனக்கு ஷூரா தெரியும் மார்க்கெட்டிங் இருந்துச்சுன்னா எப்படியுமே பவுன்ஸ் ஆகும். ஏன்னா இந்த டைம்ல கிராஷ் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதுக்கு வந்து நாங்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு சரி ஏஜ் சொல்லி ஒரு விஷயம் பார்ப்போம். அதில் ட்ரெண்ட் லைனோட ஏஜ் வந்து பெருசாக இருந்துச்சு. அதிகமான ஏஜ், இவருக்கு நல்ல வயசு இருக்குதுன்றா. இவரோட வயசை பாருங்களேன், கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல வரப்போகுது. இது பாருங்க, சாரி 1 இயர்ல வரப்போதா 70 நாள் சொன்னா 2 மந்த்தும் 10 நாட்கள் வேணா, 2 மாதமும் 10 நாள். சரி, இப்ப இந்த 2 மாதம் 10 நாட்கள் என்ன செஞ்சீங்கன்னா இந்த லைஃப் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் சொல்லுவோம், ரெஸ்பெக்ட் பண்ணிக்குது. அப்ப வந்துச்சு பண்ணினாருன்னு சொன்னா கட்டாயமா பண்ணுவாரு. சொன்னா இங்க வந்து லிமிட்டோட தான் போட்டு வச்சேன். இங்க இருந்து எங்களுக்கு முழு வரைக்குமே பொம்பாயிடுச்சு. கிட்டத்தட்ட 30% சம்திங் 30% தான் வந்துச்சு. எஸ், 37% பொம்பாயிடுச்சு. சரியா, சிம்பிள். இப்போ நீங்க $100 இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இடத்துல $36 ப்ராஃபிட் வந்துருக்கு. $137 செல் பண்ணிருக்கலாம். சரி, எப்பயுமே என்ன இருக்கு பாருங்க, எப்பயுமே இது வந்து இங்க வந்து இதுல பவுன்ஸ் ஆயிட்டு போகலாம். சரியா, இப்ப நான் சொல்றேன் இதுல சினாரியோ சொல்றேன், இது பவுன்ஸ் ஆயிட்டு போகலாம். இந்த லோவரை ஸ்வீப் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இதுக்கு கீழே இந்த லோவர் லோவுக்கு கீழே இப்படி ஸ்வீப் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி போகலாம். சரியா, டெக்னிக்கலா போறோம் நாங்க. அப்ப நல்லாவே அனலைசிஸ் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பாட்டம் ஃபைன் பண்ணி அங்க இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் சைட்வே போக கொள்ளதான் அதாவது அப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டான நிலைமைக்கு வரக்கொள்ளதான் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கும் இன்வெஸ்டர்களுக்கும் ஓகே புல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கடா, கொஞ்சம் கொஞ்சமா மணி இன்ஃப்ளோ ஆகி மார்க்கெட் பெருசாயிட்டு மார்க்கெட் பெருசாயிட்டு ரைஸ் ஆகிட்டான்னு போகும். இதுதான் நாங்க புல் மார்க்கெட் செல்வோம். கரெக்ஷன்கள் நிறைய வரும், அதை நாங்க ஹெல்த்தி கரெக்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓட்டி இருக்கீங்க ரெண்டு எடுத்து திரும்ப விலைப்பாடு ஃபர்ஸ்ட் எடுத்து ஓடும். இப்படிதானே ஓடுங்க. அதே மாதிரி ஒரு புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். நான் டீப்பாவே படிக்கணும், எல்லாமே சொல்லித்தரேன். டவுட்ஸ், பிரச்சனை நினைக்கா? சார் சவுண்ட் கிளியர் காமெடி அன்னரம் இருந்தா இல்ல இப்பதானா? சார் 15 மினிட்ஸா கிளியரா இருக்கு. நாங்கல்ல 15 நிமிஷமா கிளியராவே இருக்கல. ஓ, 15 நிமிஷமா இப்ப கழிச்சது கிளியரே இல்லையா? ஓ சரி, கதைக்கிறீங்க விட்டு விட்டு கேட்குது. சரியா அந்த பாயிண்ட் நீங்க கதைக்கிறப்போ கிளியரா இருக்கணும். சார்ட் காட்டி விலங்க ஒண்ணுமே இல்லையா? ஷார்ட் நீங்க எக்ஸாம்பிள் காட்டுறது விளங்குது, ஆனா கதைக்கிறது கிளியரா விளங்குது. பாயிண்ட் பண்ணி நீங்க கதைக்க வார்த்தை உங்களுக்கு கிளியரா விளங்கு. இது வந்து எஸ் மலையில தான் ஆகியும் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்போ நான் வந்து சரி தானே. அப்ப இந்த 2 கிளாஸ்லயுமே நாளைக்கு போகும். சரியா, ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி போட்டு முடிச்சு தரேன். மழை தொடர்ந்து பெஞ்சுன்னு சொன்னா கிளாஸ் இப்படிதான் போகும், கஷ்டமா தான் இருக்கு. அப்ப நான் அதுக்கு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கிளாஸ் போடணும் அல்லது டைம் வச்சு வரும் மாசம். சார் டே டைம்ல போடலாமா? எப்படி கிளாஸே டே டைம்ல போட்டா கவரேஜ் இருக்கா சார்?
எஸ் டிடைல் போடணும். பட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் ஒர்க் பண்றவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் சண்டே போடலாங்க எனக்கு முடியும். சண்டே சாட்டர்டே 2 கிளாஸஸ் போடலாம். அப்படி நான் டே டைம்ல போயிடும், எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி தெரியாது. எனக்கு டே டைம் சண்டே போடணும். அடுத்தது விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டெலிகிராம்ல சிலவங்க வந்து மெசேஜ் பண்றீங்க, சிலவங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகாது. சரியா? பிரைவசில வந்து யாருக்கு மெசேஜ் பண்ணணும், யாருக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க அதை எனபிள் பண்ணிருக்கீங்க. சரியா? எவ்ரி ஒன் சொல்லி போட்டிருந்தா மட்டும் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணலாம். உங்களோட கிரெடிட்டுக்கு சொல்லி போட்டா உங்களுக்கு அந்த எந்த போன்ல எனக்கு மெசேஜ் பண்ணலாம். சரியா? கொண்டு சொல்லிக்கிறீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணா போகுது இல்ல. அப்ப அதை கொஞ்சம் பாருங்க. அதான் சொன்னேன், இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு. சரி, என்கிட்ட ரிப்ளை வரல, அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. வேற மொபைல் ஒன்று யூஸ் பண்றேன். ஸோ அந்த டைம்ல கையில் போல இம்போர்ட் பண்ணி அப்படின்னு நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வாட்ஸ்அப் நம்பர் உங்க எல்லாத்தையும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இல்லைன்னா இல்லைன்னு சொன்னா அந்த என்னுடைய சாரி டெலிகிராம் அந்த கண்டெக்ட் இந்த என்னது டீம்கிட்ட கேளுங்க தருவாங்க. இல்லைன்னா நான் இப்போ போட்டு விடுறேன், தேவையானவங்க எடுங்க. சரி, 75 எந்த டைமும் கால் பண்ணிக்கலாம் பத்தப்படுறது. போட்டு விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப நான் இந்த கிளாஸ் திரும்பி நான் நான் ரெக்கார்டிங் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து நான் திரும்ப வரேன். சரியா? மலையாளம் எனக்கு இஷ்யூ ஆகுது. பாப்போம். இதுக்கு முன்னாடி செஞ்ச கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு முதல்ல சொன்னா நேற்றுக்கு முதல்ல இருந்தது. என்னோட பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகா யாராவது உண்டைக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இதுதான் கொஞ்சம் பிரச்சனை. நேற்றும் பிரச்சனை. ஓ நேற்றும் இஷ்யூ இன்னைக்கும் issue. இது இம்பார்ட்டன்ட் டாபிக், கட்டாயம் படிக்கணும். சார் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டாபிக்கை ரீப்ளேஸ் பண்ண வேணாம் சார். ஓ இது இம்பார்ட்டன்ட் டாபிக், கட்டாயம் நான் தெரிஞ்சுக்கணும். எங்க சேரையே காணல.